நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 30 வருஷமாக கடை வச்சுட்டு இருக்கேன். அம்மா தெய்வம்னால இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன். இவ்வளோ நாளும் வாழ்ந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு அம்மாவோட நிறைய உதவிகள் இன்றைக்கி கிடச்சிருக்கு. அவங்களுடைய இந்த தெய்வனால தான் இங்கே கடை சிரமமாக வந்து 30 வருஷமாக வச்சுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிது. இப்போது அம்மா இல்லாததுனால ரொம்ப மிக கஷ்டமாக இருக்குது. 82லேருந்து அம்மாவை பார்த்து பேசியிருக்கேன். அப்புறமா 91ல் அம்மா பதவிக்கு வந்த டைமில் கடை வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. உடனே அம்மாவை சந்தித்து அம்மா நேரடியாக போய் பார்த்து பேசினதுக்கு அப்புறமா அம்மா உடனே கடை வைக்கிறதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தது. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடை வியாபாரமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஃபேமிலி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கு. என்னுடைய பசங்க படிக்கிறதுக்கு இந்த இதுக்கெல்லாம் இந்த வியாபாரத்தை வச்சு தான் அம்மையோடைய உதவியினால் தான் நான் எல்லாமே படிக்க வச்சது, இதெல்லாம் பண்ண ஹெல்ப். அம்மா போகிற வர டைமில் அம்மாவும் டெய்லி பார்க்குறது உண்டு. அம்மாவும் இந்த கோட்டைக்கு வெளியே எங்கே போயிட்டு வர டைமில் நாங்கள் கையெடுத்து கும்பிடுவோம். அம்மாவும் பார்த்து எங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க, சிரிப்பாங்க. அந்த சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப நாளாக நீடிச்சிருந்தது. அவங்கள பார்க்காம இருக்கிறது நமக்கு இன்னும் எழுந்து போன மாதிரி நம்முடைய மனசுக்குள்ளே படிஞ்சிட்டே இருக்கு. 2004லேருந்து போயஸ்கான் பின்னி ரோட்டில் தான் ஆட்டோ ஓட்டுறோம். ஆனால் ஒரு நாள் கூட அம்மா பார்க்காம இல்லை. டெய்லி பார்த்துட்டு தான் இருப்போம் அம்மா போகும்போது வரும்போது. இப்போ அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போயஸ் கார்டனில் பழைய பேப்பர் கடை நாங்கள் வச்சு நடத்திட்டுருக்கோம். அவங்க எப்பயும் வெளியே போகிறப்ப எல்லாத்தையும் பார்ப்பாங்க. யார் முகம் வாடி இருந்துச்சோ டக்குன்னு உடனே வண்டியை நிப்பாட்டி அவங்களுக்கு என்ன குறை, என்ன விஷயம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத உடனே கேட்டு உடனே அதுக்கு தீர்வு வழிமுறைகளை உடனே செய்வாங்க. அதுவே எங்களுக்கு பெரிய பொக்கிஷமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த ஜனத்துக்கு ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு, குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு நாங்கள் படிப்பில்லாத மனுஷங்க அந்த அம்மா தான் உதவி பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. எங்களுக்கு காற்று இந்த மழையில் போய் அவங்க பைசா வெள்ளத்தில் போய் அவங்க எங்களுக்கு உதவி பண்ணாங்க. எங்களுக்கு சாப்பாடு தண்ணி போய் அவங்க உதவி பண்ணாங்க, துணி மணி போய் உதவி பண்ணாங்க. இதார் வந்து அம்மாக்கு சொல்லி காமிச்சாங்க, இந்த மாதிரி நிறைய குறவு இருக்கு, நீங்கள் எடுத்து நீங்கள் காப்பாற்றணும். இந்த மாதிரி கீழே விடாதீங்க, அவங்களுக்கு வந்து கீ ஜாதி மேல் ஜாதின்னு சொல்லாதீங்க. அந்த அம்மா அந்த ஐயாக்கு சொல்லி காமிச்சாங்க, அந்த அம்மா எடுத்தாங்க. இப்போ அந்த அம்மா மேல் லோகத்துக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு யார் இப்போ தொலை இருக்கிறாங்களுக்கு தெரியல சார். எங்களுக்கு பிடிச்சது 2 பேர் தான் சார், ஒரு அம்மா ஒரு ஐயா. ஐயா போனதுனால அம்மா இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் திருப்தியாக இருந்தோம் சார். அது கூட இல்லாமல் போயிடுச்சு சார். எங்களுக்கு மனசாட்சி ஆறுதலாக பண்ணல சார். ஆறுதல் ஆக மாட்டேங்குது சார் எங்கள் மனசாட்சி அம்மா போனது.